அப்ரஹாம், ட்ரம்ப், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்யாவின் அதிபர் புட்டினுக்கு கடைசி எச்சரிக்கை, அல்டிமேட்டம் டு புட்டின் என்ற வகையிலே ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார். 50 நாள் கெடு விதிக்கிறேன் உங்களுக்கு. 50 நாள் கெடுவுக்குள்ளாக நீங்கள் அமைதி பேச்சுக்கு மீண்டும் வர வேண்டும். உக்ரைனுடன் போரை நிறுத்தி அமைதி பேச்சுக்கு வர வேண்டும். இல்லாவிட்டால் கடும் விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். பல வகைகளில் நீங்கள் கடும் விளைவுகளை சந்திப்பீர்கள். ஒன்று, நேரடியாக போர் தொடுப்போம். 2, அதாவது அமெரிக்கா போர் தொடுக்கிறதோ உக்ரைன் போர் உக்கிரமாகும். அதற்கு அமெரிக்கா உள்ளிட்ட நேட்டோ நாடுகளுடைய அனைத்து ஆதரவும் இருக்கும் ஒரு வகையிலே. இரண்டாவது வகையிலே உங்களுக்கு 100% வரி விதிப்போம். உங்களுக்கு அனைத்து விதமான வர்த்தகம் அனைத்திற்கும் 100% வரி விதிப்போம். உங்கள் வர்த்தகத்தை முடக்குவோம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு உதவி செய்கின்ற நாடுகள், குறிப்பாக இந்தியா, சீனா போன்ற நாடுகள் உங்களிடமிருந்து எண்ணெயை பெரிய அளவு இறக்குமதி செய்கின்றன. எனவே அவர்களுக்கும் 100% வரியை விதித்து உங்களிடம் வர்த்தகம் செய்வதை மறைமுகமாக தடுப்போம் என்ற வகையிலே நேரடியாக எச்சரிக்கை தெரிவித்திருக்க. அது மட்டுமல்ல, இந்த 50 நாள் கெடு குறித்து நீங்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் நேரத்திலேயே எங்கள் நாட்டிலிருந்து, அமெரிக்காவிலிருந்து அதிநவீன ஆயுதங்கள், பேட்ரியாட் டிஃபென்ஸ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது நமது S-400 என்று ஆபரேஷன் சிந்தூரின் போது எதிரி நாட்டுகளுடைய வந்த ஏவுகணைகளை எல்லாம் நடுவணிலே அழித்து தம்சம் செய்த S-400 ஏவுகணை பாதுகாப்பு கவசம் போல பேட்ரியாட் பாதுகாப்பு கவசங்களை நாங்கள் அனுப்புவோம். அதே போன்று பேட்ரியாட் மிசைல் ஏவுகணைகளையும் நாங்கள் அனுப்ப இருக்கிறோம். அது மட்டுமல்ல, அமெரிக்காவின் அதிநவீன ஆயுதங்கள் அனைத்துமே உக்ரைனுக்கு விரைவில் அனுப்பப்படும். இன்னும் 10 நாட்களுக்கு அனுப்பப்படும். அதற்கான உத்தரவை போட்டுவிட்டேன். பல 1000 கோடிகள் மதிப்புடைய ஆயுதங்கள் செல்ல போகிறது. இதற்கான பணத்தை நாட்டோவும் ஐரோப்பிய யூனியனும் எங்களுக்கு தருவதாக கூறியிருக்கிறார்கள். எனவே ஆயுதங்கள் தொடர்ந்து வழங்கப்படும் என தெரிவித்திருக்கார். இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, முதன்முறையாக அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு முதன்முறையாக வெளிப்படையாக யுக்ரைனுக்கு ஆதரவாக நாங்கள் ஆயுதங்களை வழங்குகிறோம் என வெளிப்படையாக தெரிவித்திருக்கார் என்பது மிக குறிப்பிடத்தக்கது. எனவே இது ஒரு மிக முக்கியமான மாற்றமாக தெரிகிறது. இதுவரை அவர் யுக்ரைனுக்கு ஆதரவாக இல்லாமல் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இல்லாமல் குழப்பமாக பேசிக் கொண்டிருந்த ட்ரம்ப் தற்போது மிக தெளிவாக யுக்ரைனுக்கு ஆதரவாக ஆயுதங்களை வழங்குகிறோம், நீங்கள் எங்களுக்கு அமைதி பேச்சுக்கு வாருங்கள், இல்லாவிட்டால் போர்தான் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் ட்ரம்ப், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. என்றால் இந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்பது அதிநவீன வான் பாதுகாப்பு கவசத்தை கொண்டது. எனவே இது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு பக்கம் அமைதி, மறுபக்கம் அதாவது புட்டின் குறித்து ட்ரம்ப் தெரிவித்த கருத்துக்களும் தற்போது விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கின்றன. என்றால் ஒரு பக்கம் அமைதி என்று கூறிக்கொண்டு மற்றொரு பக்கத்திலே குண்டுகளை வீசி மக்களை கொண்டு வருகிறார் புட்டின் என கடுமையான விமர்சனம் செய்திருக்கிறார். அதுக்கு ரஷ்யாவும் பதிலடி கொடுத்திருக்கிறது. எங்களை பார்த்து பேசுவதற்கு முன்னால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஒரு பக்கம் அமைதி என்று கூறிவிட்டு மறுபக்கத்திலே குண்டுகளை போட்டது நீங்கள் தான். எனவே முதலில் நீங்கள் திருந்துங்கள் என்ற வகையில் ரஷ்யா பதிலடி கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இது ஒரு ஏமாற்று வேலை, இது ஒரு பிளஃப், இது ஒரு மோசடியாக இவர்கள் பேசிக் கொண்டிருக்க, இதுக்கெல்லாம் பயப்பட போவதில்லை என்ற வகையிலே பதிலடியும் கொடுத்திருக்க ரஷ்யா. எனவே ரஷ்யா அமெரிக்கா இடையேயான உறவு மீண்டும் பயங்கரமாக மோசமடைந்திருக்கு என்று கூறாங்க. அப்படி ஒரு மோசமான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த மோசமான நிலையை சென்று கொண்டிருப்பது போராக மாறுமோ என்ற அச்ச சூழ்நிலை உலக நாடுகளிடையே, சர்வதேச நாடுகளிடையே ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் ரஷ்யாவினுடைய பிடி தற்போது யுக்ரைன் மீது அதிகரித்துக் கொண்டே போகிறது. கிட்டத்தட்ட 25% யுக்ரைன் பகுதியை தங்கள் பகுதியாக ரஷ்யா ஏற்கனவே கூறிவிட்டது. அதாவது தன்னிச்சையாக செயல்படக்கூடிய நாடுகளாக தற்போது 3-4 லுகான்ஸ், டொனன்ஸ் போன்ற பகுதிகள் எல்லாம் அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மேலும் பல பகுதிகளையும் விரைவில் பிடிக்கக்கூடிய அளவுக்கு கடும் தாக்குதலை, ட்ரோன் மழை தாக்குதலை ரஷ்யா தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே யுக்ரைன் தடுமாறி கொண்டிருக்கிறது, தோல்வியின் உச்சத்தை நோக்கி சென்று, விளிம்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை தான் தற்போது நாட்டோ நாடுகளும் ஐரோப்பிய யூனியன் உள்ள நாடுகள் அனைத்தும் தற்போது ஒன்று சேர்ந்து யுக்ரைனுக்கு ஆதரவாக களம் இறங்கி இருக்கின்றன. இதை அந்த நாட்டோவுடைய சீஃபாக இருக்கக்கூடிய நாட்டோ அமைப்பினுடைய நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் என்ற அந்த அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் அடங்கிய, ஐரோப்பியன் பல நாடுகள் அடங்கிய அந்த நாட்டோ அமைப்பினுடைய தலைவராக தற்போது இருக்கும் மார்க் ரூட் மிக தெளிவாக கூறியிருக்கிறார். அமெரிக்கா கடைசி எச்சரிக்கையை ட்ரம்ப் மூலியமாக கொடுத்திருக்கிறது. இதற்கு அவர் பணிய வேண்டும், அடிப்பணிய வேண்டும் புட்டின். இல்லை என்றால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும். அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியன் உள்ளிட்ட நாட்டோ அமைப்பு உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து யுக்ரைனுக்கு ஆதரவாக நிற்கும். எனவே இது மிகப்பெரிய போராக வெடிக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது என்ற வகையிலே தெரிவித்திருக்கிறார். எனவே இது அடுத்த கட்டமாக ரஷ்யா பதிலடி கொடுத்திருந்தாலும் ரஷ்யாவின் அடுத்த நகர்வு என்ன என்பது தற்போது பலரின் எதிர்பார்ப்பை தூண்டி இருக்கிறது.
எது எப்படி இருப்பினும் இந்த இரு வல்லரசுகளும் மோதிக்கொள்வது என்பது உலகத்திற்கு நல்லதல்ல என்பது மட்டும் பொதுவான கருத்தாக பலரும் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆப்ரஹாம்.